உறவுகளே, எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்கல்ல? நானும் சௌக்கியமா இருக்கேன். இன்னைக்கு உங்க தமிழ் உங்ககிட்ட ஒரு கவிதைய பத்தி பகிர்ந்துக்க போறா. அந்த கவிதை பெண்ணை பற்றியது. பெண்களுக்கு எந்த விதத்துல இந்த சமுதாயம் நல்லது பண்ணும் அப்படின்னு நாம நினைக்கிறத விட, முதல்ல நாம நமக்கு நல்லது பண்ணிப்போம் அப்படின்னு பெண்கள் உணரணும். அந்த நல்லது என்னவா இருக்கும்? நிச்சயமா பெண்களுக்கான விழிப்புணர்வா தான் இருக்கும். எல்லாரையும் நாம மூடத்தனமா நம்புறத விட்டுட்டு, எது சரி, எது தவறு அப்படின்னு நம்மளுடைய சிந்தைய பயன்படுத்தி பார்க்கக்கூடிய மனிதர்களை நாம பக்குவமா பழகினோம்னா, நமக்கான பாதிப்புல இருந்து நாம நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு கவிதை வடிச்சிருக்கேன். பெண் சமத்துவம், சமநீதி, சம உரிமைலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் கதைகளில் தான் நடக்கணும். இது உண்மையான வாழ்க்கையிலையோ நிஜத்திலேயோ இன்னமும் காணல் நீராக தான் இருக்குது. நாம் ஆண்களை குறை சொல்கிறத விட்டுட்டு, முதல்ல நமக்கு ஒரு வேலியை நாமளே பாதுகாப்புக்காக போட்டுக்கிட்டோம்னா, அந்த வேலியை தாண்டி நாமளும் வெளியே போக வேண்டாம், வேற்று மனிதர்களும் அதுக்குள்ளே வந்து நம்மளை தாக்க முடியாது அப்படிங்கிற சிந்தனையில் பெண்கள் எல்லாரும் ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள உங்களை வச்சுக்கிறது நிச்சயமாக நல்லது. அது நம்மளை ஒரு கூண்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியான அர்த்தம் கிடையாது. நமக்கான பாதுகாப்பை பிறர்கிட்ட நாம் யாசிக்க வேண்டாமே, நாமளே நம்மளை பாதுகாப்பாக வச்சுப்போமே அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிதான். இப்படி ஒரு கருத்தை மையமாக வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மதியிழந்து போகாதே பெண்ணே, மதி மயங்களாகாதே. மதியிழந்து போகாதே பெண்ணே, மதிமயங்களாகாதே. அழகென்று உனை யாரும் சொல்ல அனுமதிக்காதே. அன்பை காட்டி வீழ்த்த நினைப்பார் இடம் கொடுக்காதே. ஆண் தரும் அடைமொழி நம்பாதே, உன்னை அழித்துவிடும். அறிவினை துணையாய் அகத்தினுள் நிறுத்து, மனம் விழித்துவிடும். கர்வம் கொண்ட பெண் எனச் சொல்வார், கலங்கிவிடாதே. காண்போர்க்கெல்லாம் உன்னை புரிய வைக்க கிளம்பி விடாதே. வஞ்சகம் கொண்ட உலகம் உன்னை வசைபாடலாம். நெஞ்சிலே ஈரம் கொண்டவளே நீயும் வாடலாம். நேசம் கொண்ட உறவுகள் என்று நம்பிவிடாதே. வேஷம் கலையும் காலம் வரும் வரை வெம்பிவிடாதே. உன்னை புரிந்து தோள் கொடுப்போர் உலகில் குறைவுதான். உண்மையில் அதுபோல் உயிர் கிடைத்தால் வாழ்வே நிறைவுதான். உன்னை புரிந்து தோள் கொடுப்போர் உலகில் குறைவுதான். உண்மையில் அதுபோல் உயிர் கிடைத்தால் வாழ்வே நிறைவுதான். காலம் உனக்கும் ஓர் நாள் இருக்கும், அதுவரை காத்திரு. இது கயவர் கூட்டம் நிறைந்த உலகம், அமைதியாய் பார்த்திரு. ஆமாங்க, யாரையும் நாம குறை சொல்ல வேண்டாமே. நமக்கான பாதுகாப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கு. நாம நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய உடை, நடை, செயல், பேச்சு எல்லாமே நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும் பொழுது பிரத்தியாரை நாம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் நிச்சயம் பாதுகாப்பு அவசியம் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர வேண்டும். உடையாகட்டும், நடையாகட்டும், செயலாகட்டும், சிரிப்பாகட்டும், அந்த பெண்ணின் பாதுகாப்பு அவளிடத்தில்தான். தன்னை தான் பாதுகாத்து கொள்ள முடியுங்கிற எண்ணத்தோட இந்த சமுதாயத்தில் உங்களுடைய கால்களை எடுத்து வையுங்கள். உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. நிச்சயமா நீங்களும் வெற்றி பெறுவீங்க. மேலும் ஒரு புதிய சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.